ஒரு வித்தியாசமான வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வருடத்தின் தொடக்கமாக இருப்பதினாலே இந்த வருடத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதில் ஒரு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். இன்றைக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் நமக்கு அவங்க சொல்லக்கூடிய பிரதானமான புத்தி என்ன கேட்டிங்கனாக்கா, வாக்கிங் போங்க, நல்ல டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க, ஓடுங்க, நடங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் உடம்பு சரீரம் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல இல்லையா? உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது இல்லைன்ட்டு நான் சொல்ல மாட்டேன், நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் இந்த சரீரத்தை காட்டிலும் உள்ளான ஒரு சரீரம் இருக்குது, உள்ளான ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரம் இருக்குது. அந்த சரீரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய அவசியமாக இருக்கிறது. இப்படி இந்த பழமொழி எப்படி கூட சொல்லலாம், அதாவது உள்ளே இருக்கிற சரீரத்தை நீ ஊட்டி வளர்த்துனாக்கா வெளியில் இருக்கிற சரீரம் தானாக வளரும். இந்த நாளிலிருந்து நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை எப்படி வளர்ப்பது, உன் ஆவிக்குரிய சரீரத்தை எப்படி மேலே கொண்டு வருவது, உன் ஆவிக்குரிய சரீரத்தை எப்படி உணர்வடைய வைப்பது, அதற்கு நீ என்னெல்லாம் பண்ணணும். நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, நடங்க பாஸ்டர், ஓடுங்க பாஸ்டர், இப்படி எடுங்க பாஸ்டர், நல்லா இருப்பீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவிக்குரிய மனுஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். யாரு கேட்டான்னு சொல்லுங்கள், இதை பாருங்க, இதை விட்டுருங்க, உள்ளே இருக்கிறவரை பூஸ்ட் பண்ண கற்றுக்குங்க, இது தானாக ஓடி வரும். பாருங்க, நான் இன்னொரு ரகசியத்தை கூட சொல்கிறேன். உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து ரயில் இன்ஜின் மாதிரி. அதை பூஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா அது இந்த சரீரத்தை பிடிச்சி வலிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் இதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் எதை தெரியுமா, உள்ளான மனிதனை குறித்து. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த உள்ளான மனிதனை குறித்துண்டான விசாரிப்பு கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், தம்பி சாப்பிட்டியா, அம்மா சாப்பிட்டியா, அக்கா சாப்பிட்டீங்களா, சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாம் சாப்பிட்டீங்களான்ட்டு கேட்குறோம். ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தை விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் உயர்வடைவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனை மேலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தர் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருத்தரையும் நான் பார்க்கல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கலங்க, பலமுள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறாரு. இந்த சாத்தான்ல இன்னும் எத்தனை ஆயிரம் சாத்தான் எனக்கு விரோதமாக வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எட்டி உதைச்சிட்டு எனக்கு உண்டான ஆவிக்குரிய பயணத்தை நான் தொடங்குவேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7-8 வாசிங்க பார்க்கலாம். சீர்கேடும் கிழவிகளுடைய பேச்சுமாய் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நல்லங்களுக்கு கவனிங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன பத்தியா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. எவ்வளோ தெளிவாக சொல்றாரு பாருங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. உன் சரீரத்திற்காக நீ செய்கிறவைகள் எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. உங்களுக்கு தெரியல, கர்நாடகாவில் ஒரு பெரிய ஆக்டர், அவர் எக்ஸசைஸ்னால் ரொம்ப விரும்புவார். அவர் எதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாருனாக்கா, ரொம்ப நாள் வாழணும், நல்ல பலத்தோடு கூட இருக்கணும், நல்ல சுகத்தோடு கூட இருக்கணும். அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ண போகிறார். பண்ணிட்டு வீடு திரும்புறதுக்கு முன்னாடி அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிந்து விட்டது. மிகப்பெரிய ஒரு இழப்பு. எந்த ஜீவனை பாதுகாக்கிறதற்காக அவர் எக்ஸசைஸ் பண்ண போனாரோ அந்த இடத்துலயே அவருடைய ஜீவன் போயிடுச்சு.
அதுக்கு பிறகு உடல் வலிமை சேர்ப்பதற்காக இன்னொருத்தர் கூட அதே போல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே அவர் ஜீவன் கீழே விழுந்து போயிடுச்சு. அதனால் இனிமேல் யாரும் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னுடைய உள்ளான மனிதனை, ஹலோ இருக்கிறீங்களா, முதல்ல நீ கவனிக்க வேண்டிய ஆள் யாரு கேட்டிங்கனாக்கா, உள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற என் ஆவிக்குரிய சரீரத்தை தட்டி எழுப்புவதற்கு என்னை நான் விட்டு கொடுக்க வேண்டும். 2025 வருஷத்துல உன்னை செதுக்கக்கூடிய சிற்ப கருவியாய் கர்த்தர் இருக்க போறாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிற்ப கருவியினுடைய முதல் வேலை என்ன கேட்டீங்கன்னாக்கா, உன் ஆத்துமாவை சீரமைப்பது, உன்னுடைய ஆத்தும சரீரத்தை சீரமைப்பது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மணவாளன் எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டியாய் உருவாக்க நினைப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மேலே இருக்கிற இந்த மேலே இருக்கிற சரீரத்தை கர்த்தர் விரும்பல, ஆவிக்குரிய சரீரத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கப்பா. அதனால தான் சரி, நீ கருப்பாக இருந்தாலும் செவப்பாக இருந்தாலும், நீ குள்ளமாக இருந்தாலும், நீ ஹைட்டாக இருந்தாலும், நீ எந்த மொழி பேசினாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் உன்னை நேசிக்கிறவர் தேவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவர் இதை பார்க்கல, அவர் உள்ள பார்க்குறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் 2025 வருஷத்துல எதை பார்த்து உன் அருகிலே வந்திருக்கிறார்னாக்கா, உன் ஆத்துமாவிலே விடுதலை எதிர்பார்த்து கர்த்தர் வந்திருக்கிறார். உன் ஆவிக்குரிய சரீரம் கட்டப்பட்டு நீ ஆண்டவருக்கு முன்பதாக தேறினவனாய், ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற குணாதிசயங்களை பெறுகிற போது, உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில நேரங்களில் பேய் கூட முகத்தை பார்த்து தான் ஏமாந்துடுறான், முகத்தை பார்த்து தான் ஏமாந்துடுறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிற போது அந்த கோலியாத்து என்ன சொன்னா, நீயா வா, உன்னை என்ன பண்ண ரெண்டா கிழிச்சி ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா போடுறேன் வான்னு சொல்றான். நிறைய பேய் கூட நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லி, இதுவா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு மாசத்துல காலி பண்ணிடுறோம் பார். ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஒரு மாதம் இல்லையா, வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. இந்த வருஷத்தையும் நான் முடிப்பேன், 2024க்குள்ளே போக எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திர பாகங்களை என்னுடைய கண்கள் காணும். எந்த பொல்லாத மனுஷனும் எனக்கு விரோதமாக எழும்பி நின்று அவனுடைய சத்தத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப பெரியவர். நான் சொல்றதெல்லாம் மட்டும் கவனம் வச்சுக்குங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவனுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உங்க ஆவிக்குரிய சரீரத்தை ஊட்டி வளர்த்தனா இந்த மாம்ச சரீரம் தானா வளரும். இந்த மாம்ச சரீரம் வளர்ந்து வருகிற போது உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவன் கண்ணுக்கு முன்னாடி தொடங்குறவரையா ஆண்டவரே, அதை தொடங்குறவரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுக்கணும். எங்க அப்பா எதையும் எனக்கு தீமை செய்ய மாட்டாரு, எனக்கு நன்மையை தான் செய்வாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் விரும்புகிறார். அதுல முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கை முதல்ல எங்க ஃபால்ட் ஆகி நிக்குது தெரியுமா? சபைக்கு வருத நீ ஸ்டாப் பண்ற பத்தியா, அப்பதான் அந்த மிஷின் ரிப்பேர் ஆகி நிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவும் ரிப்பேர் ஆகி நிக்குது உன் மிஷினு. சபை கூடி வருதல சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடி என்ன பண்ணணுமா? ஒருவருக்கொருவர் ஜாக்கிரதையாய் புத்தி சொல்லி நிலைத்திருக்க கடவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றத நல்லா கவனிங்க பார்க்கலாம். சபை கூடி வருதல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள வரும்போது தான் நீ உன்னை கர்த்தர் பூஸ்டப்பாக்குவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20% சார்ஜ் இறங்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் திருப்பி என்ன பண்ணுறீங்க, சார்ஜ் ஏற்றுறீங்க. அது போலத்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபை என்கிற பேழைக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் என்கிற அந்த கரண்டுக்குள்ளே உங்களை சேர்த்துக்கணும். இந்த இடத்துலேருந்து போகிறப்ப திருப்பி வெறுமையாக போகக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் வெறுமையாய் வந்தேன், நான் வெறுமையாகவே திரும்பி செல்கிறேன். அல்ல நான் இந்த பிரச்சனையோடு வந்தேன்பா, இந்த பலவீனத்தோடு வந்தேன்பா, இந்த கலக்கத்தோடு கூட வந்தேன்பா. ஆண்டவர் சொன்னார்ல, என்ன சொன்னார்? 3 விதமான பலவீனத்தினுடைய ஆவியை நான் பார்க்கிறேன், நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு சொன்னார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னார்? 3 விதமான பலவீனம் உள்ளவர்களை, வியாதி உள்ளவர்களை நான் பார்க்கிறேன். அந்த வியாதி கூட எப்படி இருக்குனாக்கா ரொம்ப நொறுக்கப்படுகிறதற்கு காரணமாக இருக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நொறுக்கப்படுதலுக்கு மேலே கர்த்தருடைய கரம் வைத்து உன் வியாதி என்கிற வேரை கர்த்தர் பிடுங்கி உன்னை ஒரு வியாதியில் உள்ள ஒரு மனுஷனா, பலமுள்ள ஒரு மனுஷனா கர்த்தர் நடக்கப்ப. இது எனக்குண்டான வார்த்தை. அப்ரோச் பண்ணணும். இது எனக்கு கர்த்தர் பேசக்கூடியவைகள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ சபை கூடுதல் என்பது ஒரு பெயருக்காக அல்ல, ஒரு பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, எனக்குண்டான உரிமை. இந்த இடம் என்பது எனக்குண்டான உரிமை. இந்த இடத்துல என் ஊழியக்காரனை பார்க்கிறேன், என் தெய்வத்தை பார்க்கிறேன், என்னை நேசிக்கிற உறவுகளை பார்க்கிறேன், எனக்காக ஜெபிக்கிற உள்ளங்களை பார்க்கிறேன். கண்ணி இல்லாத, கபடு இல்லாத, என்னை குறித்து ஒக்கரிப்பாய் பார்க்க கூடாதவர்களை பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படித்தான் இருக்கணும். சபை என்பது அதுதான். ஒருத்தனை ஏளனமா பேசக்கூடாது, ஏளனமா நினைக்கக்கூடாது. ஒருவர் பிரயாசப்படுகிற போது அவர்களுக்காக குரல் கொடுத்து ஜெபிக்கணும், அவர்களுக்காக தாகம் உள்ளவனா இருக்கணும். தேவையில்லாம வார்த்தைகளை கேட்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் ஒடுக்கப்பட்டு, ஒருத்தன் நிதானத்தை இழந்து, ஒருத்தன் வந்துட்டு அப்படியே சோம்பல் உள்ள மனுஷனை போல இருக்கிறானாக்கா அவனை தட்டி அவங்ககிட்ட போய் பேசணும். பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உன் சிறுமையை மாற்றுவார், நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வா. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புனது, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சபைக்கு வர்றதை தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. பிசாசுக்கு தெரியும் சபைக்கு வர்றதுக்கு ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த பிரச்சனையோடு கூட நீ சபைக்கு போனாக்கா வரும்போது விடுதலையோடு கூட வருவேன். அப்போ என்ன பண்ணலான்னாக்கா அவன் சொல்கிறான், சபைக்கு போவாத, உன் விடுதலை எங்கே இருக்கு? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் விடுதலை எங்கே இருக்கு? உன் ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? என்னது நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். சபையில் இருக்குன்னு சொல்லணும். உன் விடுதலை எங்கே இருக்குது? உன் ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? உன்னுடைய உயர்வு எங்கே இருக்கு? உன் மகிமை எங்கே இருக்கு? உன் தாளந்து எங்கே இருக்கு? உன்னுடைய மேன்மைகள் எங்கே இருக்கு? உன்னுடைய வரங்கள் எங்கே இருக்கு? உனக்குண்டான நன்மைகள் எங்கே இருக்கு? கையை தட்டி சொல்ல பார்க்கலாம். இந்த மேக ஸ்தம்பத்தில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறாரா. சொல்றாரு, அவன் அந்த சபை கூடி வருதலை விட்டு விடுறது போல நீ விட்டுறாத. நான் நேசிக்கிற மகனை பார்த்து சொல்ல, நீ விட்டுறாத. என் அன்பு மகளை பார்த்து சொல்ற, நீ விட்டுறாத. அதுக்குள்ளத்தான் உனக்கு உண்டான கணம் இருக்கு, அதுக்குள்ளத்தான் உனக்கு உண்டான பிரச்சனை இருக்கு. ஏது உன்னுடைய கண்கள் கிடைக்கல சொல்லி ஏங்கிட்டு இருக்குதோ அதை சபைக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை தேடி போகிற போது அதை கர்த்தர் நிறைவுள்ளவைகளாய் மாற செய்து உனக்கு அவர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. நான் எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நின்றுட்டேனாக்கா ஒரு யானை பலம் எனக்குள்ள வரும், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எப்போ சண்டே வருதுன்னு கூட நினைச்சிட்டே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பலகீனங்களை உடைக்கிற ஒரே ஒரு இடம், ஒரு களம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சபைதான். எங்க வரல ஜோரம் பாஸ்டர், எங்க வரல சொந்தக்காரங்க வந்துட்டாங்க பாஸ்டர், எங்க வரல முக்கியமான ஃபங்க்ஷன் பாஸ்டர். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நீ காரணம் சொல்றிய, ஏதாவது ஒரு காரணம் ஏற்புடையதா?
உனக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தனாக்கா அந்த கல்யாணத்தை ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டு நீ வந்ததுக்கு பிறகு நடத்துவாங்கன்னு நினச்சியா? உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்படி எதையுமே எனக்காக தள்ளி வைக்க கூடாதவர்களுக்காக எந்த சூழ்நிலையிலையும் என்னை தள்ளிவிட மனதில்லாது இருக்கிற என் தெய்வத்திற்கு எப்படி இந்த நாளை நான் தள்ளி வைப்பேன்? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா என் ஆண்டவரை நான் தள்ளி வைப்பேன்? என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை எப்படி நான் விட்டுருவேன்? என் ஆவிக்குரிய சரீரம் கட்டி எழுப்பப்படணும்னாக்கா இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையின் கூடாரம். இந்த இடத்துல யார் என்ன வாண்டு சொல்ல வேண்டியதில்லை. இந்த இடத்துல யார் வரக்கூடாது சொன்னாலும் என் தலை, என்னுடைய கால், என்னுடைய இருதயம் இதற்குள்ள தான் இருக்கு. அதுதான் உண்மையா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய கரம். ஆமென் சொல்லு. பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், கணவனை பார்த்து சொல்லணும், மனைவியை பார்த்து சொல்லணும், எப்பா என்னை எங்க கூட்டிட்டு போகட்டும் பரவாயில்ல, சபைக்குள்ள கொண்டு போய் ஒரு மூலையில் என்ன படுக்க வச்சிருப்பா, எங்க அப்பா ஏசு என்ன பார்த்துப்பாரு. ஆண்டு சொல்ல நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். வாங்க, நம்பிக்கையோடு கூட வாங்க, நம்பிக்கையோடு கூட வாங்க. என் இயேசுக்கு கைவிட தெரியாதது, என் ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளை விட்டு விலக தெரியாது. உனக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்களா, என் ஆவியில் உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கிறேன், ஆனால் என்னை அறியாது இருக்கிற ஒரு அக்கினி அப்படியே உங்களுக்கு மேலே படர்ந்து நிற்கிறத, உங்களுக்கு மேலே அந்த கிருபை படர்ந்து நிற்கிறத அந்நிய கண்கள் அல்லங்க. கையை தட்டி ஓ ராக்காமான் அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியலங்க. அந்த அபிஷேகத்துடைய தொடர்ச்சி நான் பார்க்கிறேன், அந்த வல்லமையினுடைய தொடர்ச்சி நான் பார்க்கிறேன். ஓ அவித்து போடக்கூடாத கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்குள்ள அந்த வல்லமை இறங்குகிறத நான் பார்க்கிறேன். அந்த அக்கினை இறங்கக்கூடியதை பார்க்கிறேன். ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் தட்டி எழுப்புகிறது. ஆமென். நிறைய பேர் என்னென்னவோ உடன்படிக்கை பண்றீங்க, நிறைய பேர் என்னென்னவோ பிரதிஷ்டை பண்றீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இனி யாருக்காகவும், சத்தமா சொல்லுங்க, இனி யாருக்காகவும் எதற்காகவும் என்ன விட்டு கொடுக்காத தெய்வத்திற்கு நான் எதையுமே அவருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதான் வைராக்கியம், இதான் கிருபை. அல்லேலூயா. நான் செத்து போனாலும் அப்பா சமூகத்தில் சாகணும். ஏங்க நான் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களை சுற்றி எத்தனை தலைக்கட்டு இருக்குது, உங்களை தட்டு உங்களை சுற்றி எத்தனை உறவு இருக்குது, உங்களை சுற்றி எவ்வளவு நீ மதிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. உன் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லு, பாஸ்டர் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர்ன்னு சொல்லு. சொல்லு பார்க்கலாம். நிதர்சனம் அதுதான், உண்மை அதுதான். சில ஊர்லெல்லாம் சில ஊர்லெல்லாம் இந்த டெத் அட்டன் பண்ணுறாங்க. பாஸ்டர் எடுத்துடாதீங்க. என்ன பிரதர், இவரை சுற்றி எத்தனை தலைக்கட்டு இருக்கு தெரியுமா? டேய் உங்கள் உறவே வேணாண்டு தாண்டா போயிட்டார் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே விட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டாரு. அப்புறம் எத்தனை தலைக்கட்டு இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன் கேளுங்களேன், எந்த தலைக்கட்டும் பக்கத்தில் வந்து உன்னை தூக்கி விடணும்னு சொல்லி நினைக்கவே நினைக்காது. உன்னை நேசிக்கிற ஒரு ஒருத்தர் தான், அவர் தான் உனக்கு ராப்பகலாக பிதாவுடைய வலது பாரிசத்தில் நின்று என் மகனுக்காக என் மகளுக்காக வேண்டுதல் செய்து கண்ணீர் வடிக்கிற தெய்வயா. அந்த தெய்வத்தை போல ஒரு ராஜா இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த ராஜா சொல்றாரு, உன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை பத்திரமா பார்த்துக்கோ. உன் ஆவிக்குரிய சரீரத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள நான் வந்துட்டேன்னாக்கா எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். சந்தோஷமா சொல்லுங்க, எல்லாம் மாறும். என் துக்கம் மாறும், என் பிரச்சனை மாறும், என் தரித்திரம் மாறும், என்னை சுற்றி இருக்கிற பகை மாறும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று சொன்னல பட்டாபுரம் பகுதியில் அருமையான கிறிஸ்தவ பேர் கிரேசி, அவருடைய மகள், 2 பேர் கிறிஸ்தவ ஃபேமிலி. நல்லா அவங்க மாமா பேர், அத்தை பேர், அக்கா பேர், எல்லா பேரும் கிறிஸ்தவ பேர் தான். வேலூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கணவனோடு கூட வாழலை, கணவனோடு கூட வாழலை, குழப்பம் பிரச்சனை. அங்கேருந்து பட்டாபுரமுக்கு வந்திருக்கிறாங்க.
பட்டாபுரமில் வந்ததற்கு பிறகு அவங்க அந்த காரியங்கள் எல்லாம் சிந்திச்சு எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு விலகி இருக்கிறாங்களே, யாருக்கு நம்ம பிரியமாக இல்லையே. அந்த காரியம் நினச்ச உடனே என் வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த அம்மா என்ன திரும்ப பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய பொண்ணையும் அந்த அம்மாவையும் பைண்டிங் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, துணிக்காய போகிற பைண்டிங் கம்பிமா இருக்குமே, அந்த கம்பியை போட்டு அவங்கள இறுக்கிட்டு மண்ணெண்ணை மேலே ஊற்றிட்டு தீ வச்சுட்டு எரிச்சு சாம்பல் ஆயிட்டாங்களாம். நான் மனசில் நினச்ச, ஆண்டவரே அந்த சகோதரியை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு தருணம் கொடுத்துருப்பீங்கனாக்கா. அம்மா, நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் எவ்வளோ வச்சுருக்கார் தெரியுமா? உன் பக்கத்தில் இருக்கிறவன் ஆறுதல் கிடைக்காம, சமாதானம் கிடைக்காம, உணர்வு இல்லாமல், அடுத்த நிலைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எத்தனை பேர் உடஞ்சி போயிருக்கிறாங்க தெரியுமா? உனக்கு எத்தனை பேர் உடஞ்சி போயிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் சாப கோக்கி போராடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் உன்னுடைய சுவிசேஷம் தேவைப்படுறதுக்காக காத்திருக்கிறாங்க தெரியுமா? நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிற போது கர்த்தர் முதல்ல தூண்டுகிற காரியமே அவரை, தேவனை நேசிக்க செய்வது தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாகர்கோவில் பகுதியில் பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம் ஒரு சின்ன ஒரு லோன் வாங்கி, ஒரு கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டி இருக்கிறாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்காம குடும்பமாய் தற்கொலை செய்து மரித்து போனார்களாம். மனசுக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா? அந்த மனுஷனை நான் கருப்பை சர்வ் பண்ணிட்டு பார்க்கலையா, அந்த மனுஷனுடைய குடும்பம் எனக்கு தெரியல, என்ன தப்பு நடந்து தெரியல, ஆனால் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு வருத்தம், அந்த மனுஷனுக்காக ஜெபிக்க கூடாத ஒரு நிலை வந்துருச்சு. அந்த மனுஷனை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொண்டு இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற கடமை என் தலைக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து ஒருவனுடைய கூக்குரல் அந்த மனுஷனுக்காக எழுப்பப்பட்டிருக்குமானால் அந்த மரண ஆவியின் பிடியிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி இருப்பார். நான் இப்பயும் சொல்றேன், கெட்டு போல உன்னை சுத்திலும் இருக்கிற உன் குடும்பங்களை பாரு, உன்னை சுத்திலும் இருக்கிற உறவுகளை பாரு. எத்தனை பேர் அன்பிற்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேருடைய இருதயம் உடைஞ்சு போய் கிடக்குது, எத்தனை பேர் வாழ்றது எதுக்காகன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இந்த சபை என்கிற பேழைக்குள்ள கொண்டு வா, நீயும் கட்டப்படணும், உன்னை சார்ந்து இருக்கிற ஜனங்களும் கட்டப்படணும். ஆண்டவர் அதுதான் சொன்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த நோக்கமே அதுதான். அப்படி இல்லைன்னா பாருங்க, நல்லா கவனிக்க பாருங்க, அப்படி இல்லைன்னா 2003 வருஷத்தில் சர்ச்சை கட்டுறப்போ இத்தனை பேர் மேலே உட்காருவாங்க, இவ்வளோ இடத்த ஃப்ரண்ட்டில் விடு, வெளியில் உட்காருவாங்க என்கிற பிளான் எல்லாம் கரெக்டாக உருவாக்கி இந்த சபையை அப்பயே கட்டியிருப்பாருனாக்கா, இந்த இடத்துல இருக்கிற மேலே கர்த்தர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். உள்ள ஒரு இடத்துல ஒரு ஓலை கொட்டை கட்டிக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி எங்களுடைய சிந்தனைகள் தாழ்ந்து இருக்குமானால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் உருவாகி இருக்காதுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லையிலே சொல்லுங்க. அப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துல, இந்த சபையில் உனக்கு ஒரு பங்கு இருக்குன்றது கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இந்த சபை தான் உன்னை குணமாக்கும், இந்த சபை தான் உன்னை ஆசீர்வதிக்கும், இந்த சபை தான் உன் கழுத்தில் இருக்க கட்டை அறுத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும், இந்த சபை தான் நல்ல வேலையை உனக்கு உண்டாக்கும், இந்த சபை தான் நல்ல பிஸ்னஸை உனக்கு கொண்டு வரும், இந்த சபை தான் உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், இந்த சபை தான் உன்னை மேன்மைப்படுத்தும். பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து சர்ச்சைக்கு வரலையா அப்படின்ட்டு கேட்டு வா போகலாம் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி கூடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்த உடனே அலாரம் வச்சு காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணிட்டு கட்டன்னு கிளம்பி அவங்க வராங்களே இவங்க வராங்க அதெல்லாம் கிடையாது. நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகணும். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் ஆராய்ச்சி பண்ணுறாராம். யார்? தாவீது சொல்கிற, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறேன், என்னதான் அங்கே இருக்குது, அங்கே வந்தால் நான் சந்தோஷம் கிடைக்குது, அங்கே வந்தால் சமாதானம் கிடைக்குது, அங்கே வந்தால் மகிழ்ச்சி கிடைக்குது. எத்தனை பேர் இதை உணர்ந்து இருக்கிறீங்க? உணர்ந்தவங்க மட்டும் கையை தூக்கி பார்க்கலாம். இந்த சபை, இந்த ஒரு பேடை இல்லா கட்டி எப்போ நான் மண்ணுக்கு போயிருப்பேன்.
ஆண்டவர் எனக்கு சொன்னார், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்பி விரியத்தக்கதான ஜனங்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. இது ஒன்றும் கிடையாது, இன்னும் இதுக்கு மேலே கர்த்தர் எவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்க போறாரு. இப்ப ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு என்ன பிரச்சனை சபைக்கு கொண்டு வா, தைரியமா சொல்லு. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, சபைக்கு கொண்டு வா, அவரு பார்த்துப்பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை, காரியங்களை நடத்த வேண்டியது அவருடைய வேலை. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சபையில மகிமை இருக்கு, கர்த்தருடைய சபையில மகிமை இருக்கு. அந்த இடத்துல வந்து தலையை விட்டுட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 குளிக்கு பாருங்க. போகும்போது ஒரு பயங்கர ஒரு பெரிய ஒரு விடுதலை உனக்கு தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு தயவு செய்து நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அப்படியே பட்டும் படாமல், இருந்தும் இருக்காமல், தட்டியும் தட்டாமல், பாடியும் பாடாமல், ஜெபித்தும் ஜெபிக்காமல், அப்படியே இருந்து அப்படியே மட்டும் போயிடாதீங்க. இந்த இடத்துல யாரையும் திருப்திப்படுத்த வரல, இயேசுவை மட்டும்தான் திருப்திப்படுத்த வர. நான் கடைசி வரையிலும் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறது ஏன் தெரியுமா? உன் நம்பிக்கையை வீண் போக பண்ணக்கூடாது. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியும், ஆனால் நான் அதை விரும்பலை. இது எனக்கு பெருசு இல்லை. உன் நம்பிக்கை உடைஞ்சிடக்கூடாது, உன் நம்பிக்கை மாறி போயிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் இந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பேர் இருந்தாலும் சரி, அந்த 1000 பேருக்காக ஜெபிக்கணும். ஆமேன். அப்படியே எல்லாருடைய மந்தையாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே கை வச்சு அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்ணி நான் அனுப்புவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லே, இந்த வேகம், இந்த அனல், நான் என் வயசாய் கையும் காலும் தள்ளாடிட்டு இருக்கிறப்ப கூட சரி, அப்பயும் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது குறையாது. ஏன்னா இது இந்த மாம்சத்தை நம்பி வந்ததில்லை, இது ஆவியை நம்பி வந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைங்க இந்த பலன் பெறுவதற்காகத்தான், இந்த நம்பிக்கை பெறுவதற்காகத்தான், இந்த அக்கினியை பெறுவதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்குள்ள உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு காலமும் கடைசி வரையிலும் உங்களுக்கு குறையவே குறையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்துவதற்குண்டான முதல் இடம் தேவனுடைய சபை. தேவனுடைய சபை. இந்த சபைக்குள்ள வேற லெவலுங்க. மோசே தேவ சமூகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தப்போ மோசேக்கு மேலே ஒரு அக்கினி, மோசேயுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி ஒரு வல்லமை. எந்த ஜனங்கள்லாம் மோசையை பார்த்து துணிகரமாக பேசினாங்களோ, எந்த ஜனங்கள்லாம் மோசையை தூக்கி எறிஞ்சாங்களோ, எந்த ஜனங்கள்லாம் மோசைக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்களோ, அந்த ஜனங்கள்லாம் மோசையை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியல, உன் முகம் அப்படியே சூரியனை போல ஒளிக்கிறத நான் பார்க்கிறேன், ஐயோ உன்னை மறைத்து கொள் என்று சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்றுட்டு இருந்த இந்த மனுஷனுக்கு மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொல்றார், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு மேலே அந்த கர்த்தருடைய அக்கினியைத்தான் கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. உன்னை யார் உதாசீனப்படுத்தினானோ, யார் உன்னை ஒடுக்கினானோ, யார் உன்னை கேவலப்படுத்தினானோ, யாருக்கு முன்னாடி நீ உடைக்கப்பட்டாயோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொல்ல போறாங்க, உன்னை என்னால நிமிர்ந்து பார்க்க முடியல, உனக்குள்ள ஒரு அக்கினி எரியுது, உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, உண்மையாகவே உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் நிறைய கையை தட்டி